வணக்கம். வெல்கம் டு shanusamayal. இந்த வீடியோல ரொம்பவே சுவையான, ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், குழம்பு சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அது சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன். அதையும் லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் லேசாக வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெண்டைக்காவோட சேர்த்து நல்லா வதங்கிரும். இப்போ ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசான ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வெண்டைக்காய் சேர்க்கும்போது நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சதுக்கு அப்புறமா வெட்டி சேர்த்திங்கன்னா ரொம்ப விழுவிழுப்பு தன்மை இல்லாமல் ஈஸியாக நம்ம பொரியல் செஞ்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம இந்த பொரியல் செய்யணும். பாருங்கள், இப்போ லேசாக அந்த விழுவிழுப்பு தன்மை வர ஆரம்பிக்குது. அப்படியே கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம் விட்டு விட்டு கிளறிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி விழுவிழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மிளகாத்தூள் நான் சேர்க்கலை, ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்ததுனால. இந்த மாதிரி செய்யும்போது பொரியல் நல்லா அதோட க்ரீன் கலர்லேயே பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். எப்பவுமே வெண்டைக்காயை ரொம்ப நேரம் நம்ம வதக்காமல் இந்த மாதிரி அதோட கலர் மாறாமல் நம்ம பொரியல் பண்ணி எடுத்தோம்னா அதோட சத்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 2 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு. கடைசியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அதோட கலர் மாறவே இல்லை, அப்படியே க்ரீனிஷாகவே இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.